கள்ளக்குறிச்சியில் இருதரப்பினர் மோதல் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பால்ராம்பட்டு கிராம இளைஞர்களுக்கும் மாதவச்சேரி கிராம இளைஞர்களுக்கும் பால் வண்டி எந்த பகுதி வழியாக கொண்டு செல்வது என தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கச்சிராபாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அசம்பாவிதம் நிகழாமல் தடுத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜித் சதுர்வேதி, கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தேவராஜ் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். இதனால் இரு கிராமத்திற்கும் இடையே மீண்டும் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குளித்தலை அருகே கிராமத்தில் பிளக்ஸ் பேனர் வைப்பதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொய்யாமணி கிராமத்தில் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்காக ஒரு சமுதாய மக்கள் பேனர் வைத்தனர். அவை வேறு சமுதாய இளைஞர்களால் கிழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான பிரச்சனையில் இருதரப்பு இளைஞர்களும் சண்டையிட்டுள்ளனர். மேலும் அசம்பாவிதம் நிகழாத வண்ணம் குளித்தலை டிஎஸ்பி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளையில் இளைஞர்களை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஒரு சமுதாயத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைத்து போக வைத்தனர். திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாடும் பகுதியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அருகே உள்ள திம்பம் மலைப்பாதையை கடந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர். அப்போது மலைப்பாதையில் அழகிய காட்சியை புகைப்படம் எடுக்கும் இளைஞர்கள் நீண்ட நேரம் நின்று செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். இந்த பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் செல்ஃபி எடுக்கக்கூடாது என்ற வனத்துறையினர் வைத்துள்ள எச்சரிக்கை பலகையையும் கண்டுகொள்ளாமல் சுற்றுலா பயணிகள் செயல்படுகின்றனர். கொடைக்கானலில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையம், நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, செண்பகனூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான காலநிலை நிலவி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டூர் அருகே மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கருமலை கூடலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளும் சுமார் 350க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். போட்டி எடை அளவை கொண்டு 22 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். ஒவ்வொரு எடை பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பழனியில் 47 ஆண்டுகளுக்கு முன் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1977ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் 47 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர். தற்போது அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகளில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பவர்களாகவும் உள்ளனர். தற்போது மீண்டும் பள்ளிக்கு அவர்கள் தங்களுடன் குடும்பங்களுடன் வந்து அனைவரையும் சந்தித்தனர். அப்போது பழைய பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். கோத்தகிரியில் உலாவும் கருஞ்சிறுத்தையை பலமுறை கோரிக்கை வைத்தும் வனத்துறையினர் பிடிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பெரியார் நகரில் அரிய வகை கருஞ்சிறுத்தை உலா வந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள் பலமுறை வனத்துறையிடம் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அசம்பாவிதம் நிகழும் முன் கருஞ்சிறுத்தையை பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் அதிகாலை நேரத்தில் ஒற்றை கரடி குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு பெரியார் நகர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் ஒற்றை பெரிய கரடி உலா வந்துள்ளது. இந்த காட்சி குடியிருப்பில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்போது வெளியாகி அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்துள்ளது.
ஆம்பூர் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை கொம்புடைய காட்டு யானையால் கிராம மக்கள் அவதியடைந்தனர். ஜவ்வாது மலைத்தொடரில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக டஸ்கர் என்னும் ஒற்றை கொம்புடைய காட்டு யானை வாழ்ந்து வருகிறது. இந்த யானை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உடையராஜபாளையம் பகுதியில் புகுந்தது. இதனை கண்ட கிராம மக்கள் கூச்சலிட்டனர். தொடர்ந்து வன அதிகாரிகள், கிராம இளைஞர்கள் இணைந்து யானையை கிராமத்திலிருந்து காட்டுக்குள் விரட்டினர். எனினும் காட்டு யானை அங்குமிங்குமாக ஓடி விடிய விடிய ஆட்டம் காட்டியதால் 5 கிராம மக்கள் தூக்கத்தை இழந்தனர். இறுதியாக யானை காட்டுக்குள் சென்றது. காட்டு யானைக்கு டாடா காட்டிய அரசு பேருந்து ஓட்டுநரின் காட்சிகள் வைரலாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக தமிழக, கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த நிலையில் சத்தியமங்கலத்தில் இருந்து தாளவாடி மலைப்பகுதிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது யானையை கண்ட பேருந்து ஓட்டுநர் யானைக்கு டாடா காட்டியபடி சென்றார். இந்த காட்சிகள் தற்போது வேகமாக பரவி வருகிறது. கரூரில் இந்தியன் 2 படம் பார்த்துவிட்டு மன அழுத்தம் ஏற்பட்டவர்களுக்கு 20% சலுகையில் மசாஜ் செய்யப்படும் என்ற வினோத அறிவிப்பை அழகு நிலையம் ஒன்று வெளியிட்டது. கமல் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான இந்தியன் 2 படம் கடந்த 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தோணி மலையில் அமைந்துள்ள தனியார் அழகு நிலையம் இந்தியன் 2 படத்திற்கு சென்று மன அழுத்தம் அதிகரிக்க செய்து கொண்ட அனைவருக்கும் 20% சலுகை விலையில் ஹாட் மசாஜ் செய்யப்படும் என சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தது. இந்த பதிவு வைரலானதால் கமல் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பள்ளி மாணவர்கள் 6 மணி நேரம் நுண்ஜாக் சுற்றி அசத்திய நிகழ்வு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. மதுரையில் பல்வேறு பள்ளியில் பயிலும் 60 மாணவ மாணவிகள் தொடர்ந்து 6 மணி நேரமாக நுண்ஜாக் சுற்றினர். இந்த நிகழ்வை சோழன் புத்தக குழுவினர் முழுமையாக கண்காணித்து வீடியோ பதிவு செய்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களையும் வழங்கினர். இதுபோன்ற விளையாட்டுகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அரசு வழங்கும் சலுகைகளை பெற்று அவர்களின் எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோன்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கோவையில் 250 மாணவர்கள் சிலம்பம் சுழற்சி அசத்திய நிகழ்வு நோபல் சாதனையில் இடம்பெற்றது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையத்தில் சிலம்பாட்ட கலைக்கூடம் சார்பாக 2 நாட்களுக்கு முன்னர் சாதனை முயற்சி நடைபெற்றது. இதில் 250 மாணவர்கள் ஒன்றிணைந்து 5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பத்தை சுழற்சி அசத்தினர். இந்த சாதனை நிகழ்வு பாப்பம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதனால் சிலம்ப மாணவர்களும் ஆசானும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முத்துக்குமாரசாமி கோயில் 12ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரும்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள முத்துக்குமாரசாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோயில் பாத யாத்திரை குழு சார்பாக 12ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்கள் ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து முருகர், வள்ளி தெய்வானைக்கு பால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற தேவராஜ பெருமாள் கோயிலில் ஆனி மாத கோடை உற்சவம் ஊஞ்சல் சேவையுடன் நடந்தேறியது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தேவராஜ பெருமாள் கோயில் ஆனி மாத கோடை உற்சவம் விழா 7 நாட்களாக நடைபெற்றது. உற்சவத்தின் கடைசி நாளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் பட்டு வஸ்திரம் போர்த்தி கோவிலிலிருந்து புறப்பட்டு ஆஞ்சநேயர் கோவில் வரை சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து 4 கால் மண்டபங்களில் ஒரு மண்டபத்தில் வரதராஜ பெருமாளும் மற்றொரு மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு ஊஞ்சலில் வைக்கப்பட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. அப்போது வரதராஜா பெருமாளுக்கு வெப்பத்தை தணிப்பதற்காக பன்னீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் வாராகி அம்மனின் ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை முன்னிட்டு சிறப்பு யாகம், அபிஷேகம் நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மங்கள வாராகி அம்மன் சன்னதி உள்ளது. ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாளில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பால், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உருளை, வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறி வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு பஞ்சமுக மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.